மகாபாரதம் என்பது ஒரு பெரிய போரின் கதையாகும். மொத்த பாரத தேசமும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போரை காண காத்திருந்தது. குருட்சேத்திரத்தில் இது ஒரே வம்சத்தை சேர்ந்த 2 அரச குடும்பங்களுக்கிடையே நடந்த போர். 5 பாண்டவர்கள் மற்றும் 100 கௌரவர்கள். 18 நாட்களும் சூரியன் இரத்தத்தால் சிவந்திருக்கும் அடிவானத்தில் உதித்து இறுதி சடங்கின் தீயில் மறைந்தது. துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கீற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல. இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞானக் கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றுநிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம். போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் என் வேண்டுதல். எனக்கு பிறக்கவிருக்கும் கன்னிகை வாழ்வடைத்தும் வேதனையை அனுபவிக்க வேண்டும். வேதனையை அனுபவிக்க வேண்டும். பூப்படையும் நேரத்திலும் பூமுடிக்கும் நேரத்திலும் முப்படையும் நேரத்திலும் பெண்ணாகப்பட்டவள் மற்றவர் நிழலில் வாழ வேண்டியவள் என்று உலக விதி சொல்கிறது. அவ்விதியை மாற்றும் பெண் ஒருத்தி எனக்கு வேண்டும். அப்படி ஒரு கன்னிகை பிறக்கட்டும் எனக்கு. தொட்டது வேள்வித்தீ, வேதியை முடித்தாள் பெண்ணொருத்தி. பெண் குல போற்றும் பத்தினி தீ, அவளது நாமம் திரௌபதி. உனது புதல்வி தேவர்களின் ஆணையை நிறைவேற்ற பிறந்தவள் துருபதா. அகிலத்தை மாற்ற அவதரித்தவள். பாஞ்சாலத்தின் இளவரசி, பத்தினி நெருப்பாம் பாஞ்சாலி. கல்லுயிர் காக்கும் மாண்டவனாய் பூமியில் முடித்தாள் திருசூலி. உனது பெயர் கொண்டே அவள் அகிலத்தவரால் அறியப்படுவாள். அகிலம் அவளை திரௌபதி என்று அழைக்கும். யானை தொட்டது வேள்வித்தீ, தேவியில் உதித்தாள் பெண்ணொருத்தி. பெண் குலம் போற்றும் பத்தினி தீ, அவளது நாமம் திரௌபதி. தலை விரித்தாடும் மதர்மத்தை தலைமட்டமாக்கிட
மாதா, பார்த்தீர்களா நான் தானமாக கொண்டு வந்ததை? பார்த்தீர்களா தாயே, இந்த தானத்தை பெறுவதற்கு அர்ஜுனன் அண்ணா பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு கோராதே நகுலா. அர்ஜுனன் எதை தானமாக பெற்றானோ ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சக்தி பயன்படாத சமயத்தில் புத்தியை பிரயோகிக்க வேண்டும். அஸ்தினாபுரம் எனும் சாம்ராஜ்யத்தை சாம்பலாக்கி காட்டுவதே இனி எனது பணி. அகண்ட அஸ்தினாபுரத்தை துவம்சம் செய்வேன். அன்று அவர்கள் ராஜசபையில் திரௌபதி நமது அஸ்திரத்தை பறித்தாள். இன்று நம்முடைய ராஜசபைதனில் அவளின் வஸ்திரம் பறிக்கப்பட வேண்டும். அச்செயல் மூலமே நச்சரிக்கும் மனதிற்கு நிம்மதி கிட்டும் மாமா. நல்லது மருமகனே, மிக நல்லது. 5 கணவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த திரௌபதி. அந்த வாழ்விற்கு அர்த்தம் என்ன என்பதை இந்த அகண்ட அகிலத்திற்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். வந்து அமர்வாயாக யுதிஷ்டிரா. அதிகாரம் கொண்ட நீ இன்னொரு ஆட்டத்தை ஆட வேண்டும். அமர்வாயாக. துச்சாதனா, இழுத்து வா அந்த தாசி திரௌபதியை இந்த ராஜசபைக்கு. அகம்பாவம் கொண்ட அந்த ஸ்திரீ எனது ஆணைக்கு அடிபணிய மறுத்தார். அலங்கரிக்கப்பட்ட அவள் சிகையை கலைத்து இழுத்து வா இந்த ராஜசபை. துச்சாதனா! கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. Krishna Govinda Hare Murari
என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி. என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். இந்த அவையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் அவரவர் மௌனம் சாதித்ததற்கு தண்டனை கிட்டும். இது எனது சாபமாகும். நான் மேற்கொள்ளும் சபதத்தையும் கவனமாய் கேளுங்கள். துச்சாதனனின் உடலிலிருந்து பெருகி வரும் செங்குருதியை அள்ளி அவிழ்ந்த என் கூந்தலில் தடவாதவரை விரித்த என் கூந்தலை என்றும் நான் அள்ளி முடியேன். நான் அள்ளி முடியேன். நான் அள்ளி முடியேன். மகாராஜா, பாண்டுவின் புதல்வர் ஐவரும் 12 ஆண்டுகள் வனவாசமும் இறுதியில் ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசமும் அனுபவிக்கட்டும். ஆண்டு காலத்திற்கு பிறகு பாண்டவர் வருகையில் ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றிருப்போம். அகிலம் போற்றும் பாரதம். இந்த துச்சாதனின் தோள்களை பிய்த்து பச்சை ரத்தத்தை பாலென குடிப்பே. திருதராஷ்டிரன் பெற்ற துரியோதனன் எனும் நாமம் கொண்ட துஷ்ட ஜந்துவை தொடை பிளந்து கொள்வே. இது முடிவின் ஆரம்பமே மகாராஜா அவர்களே. உறுதி கொண்ட நெஞ்சோடு சூளுரைக்கிறேன். கௌரவர் குலம் வேரோடு சாய்க்கப்படும். சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் நிகழும். குருதி புனல் பெருக்கெடுக்கும். மகாபாரதம் உருவாகும். உருவாகும். ஆண்டுகளுக்கு பிறகு விராட தேசத்தில் அபிமன்யு
பாலகன் நிலையானதே கயவர் கரத்தில் சிக்கியே வீழ்ந்தாலுமே இது வெற்றியே உன்னின் துளிகள் ஒவ்வொன்றும் கூறிடும் வீரத்தின் புகழ் என்றும் விஜயன் தனையன் வீரத்தை வையகமென்றும் பாடிடுமே என் புதல்வனை வதைத்ததற்கான தண்டனை வதம் செய்து உடலை சிதையேற்றுவேன். இது எனது சபதமாகும். ஒரு சத்ரு மடிந்து வீழ்ந்ததற்கு ஏன் என் தாய் கண்ணீர் வடிக்க வேண்டும்? இதன் விளக்கத்தை உனது தாய் குந்தியிடம் வேண்டு. இன்று வரை தமது புதல்வர்களை கொல்ல போராடி வந்தவன், தமது 5 புதல்வர்களையும் வதைப்பதாக சபதமேற்றவன். இல்லை நகுலா, என் புதல்வரில் 5 வாழ்வளிப்பதாய் வாக்களி. அங்க தேசத்து அரசர் தம்முடைய புதல்வர மாதா? ஆம் புதல்வர்களை வீழ்ந்து கிடக்கும் கர்ணன் நாம் 5 அண்ணனாவான் புத்திரர்களே. ஒரு தாயின் புத்திரரே, நிஜமறியா சோதரரே, அறியாமல் தானே எதிரிகளாயிரரே. காலத்தின் ஜாலத்தால் விதி நடத்தும் விளையாட்டால் கதியின்றி தவித்த ஜீவன்களாயிரரே. மாதா, சூரிய தேவ தேவா வரமளித்தாய் எனக்கே, வேண்டி வந்த வரமது வேதனையானதே. துயில் கொள் கண்ணே என் நன்பே, துயில் கொள் கண்ணே.
நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணை ஒன்றை பிறப்பிக்கிறேன். திவ்ய பிரம்மாஸ்திரமே, சென்று பாண்டவர்களின் குலத்தோன்றலை அடியோடு அழித்து விடு. அரங்கா அகிலமே கொழும்பிழையரு ரூபத்தின் ஒளிய காரிருள் விலகும் காலத்தின் அருளே கார்குழல் பொழியும் ஞாலத்தின் பொருளே பராசக்தியே தமயா. அஸ்வத்தாமா, இறைவனோ துரோணரோ கர்ம வினையிலிருந்து தப்ப முடியாது. கர்ப்பத்தில் இருந்த சிசு மீது அஸ்திரம் ஏதினார். உன் கர்மத்திலிருந்து நீயும் தப்ப முடியாது. தப்ப முடியாது என்றால் உன் சக்கரத்தால் தண்டனை கொடு. மரணம் தண்டனை இல்லை அஸ்வத்தாமா, அது விடுதலை. காலப்போக்கில் பாண்டவர்கள் மடிவார்கள், என் சரீரமும் மறையும், இந்த யுகம் முடிந்திடும். ஆனால் உனக்கு மரணம் நேராது. பல ஆயிரம் ஆண்டுகள் உன் காயங்கள் ஆறாமல், மரணம் நேராமல் நடக்கும் பாவங்களை பார்த்து தனிமையில் வாழ்வாய். இது நான் தரும் சாபம். இதற்கு பரிகாரம் என்று எதுவுமே இல்லையா? என்னை கொல்ல முயற்சித்தாய், ஒரு நாள் நீயே என்னை காப்பாற்றுவாய். கலியுகம் வரப்போகிறது, கலி பிறக்கப் போகிறான். அதர்மம் தலைவிரித்தாடி பிரபஞ்சம் இருளில் மூழ்கும் போது நான் மீண்டும் அவதாரம் எடுப்பேன். அந்த யுகத்தில் கலி எல்லையற்ற சக்தியோடு என் பிறப்பை தடுக்க பார்ப்பான். கர்ப்பத்தில் இருக்கும் என்னை நீ காக்க வேண்டும். ஆகாயத்தில் சூரியன் தோன்றாமல் காற்று விஷமாகி கங்கையில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் வற்றும் போது உன் சிரோன்மணி உன்னை சேரும். அஸ்தினாபுரம். வாசுதேவர் துணை இல்லாவிடில் பாண்டவர் தோற்றிருப்பர் என்பதை நானும் அறிவேன். ஒப்புக்கொள்கிறேன். அன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதியின் மானம் காத்தது வாசுதேவன் என ஒப்புக்கொள்கிறேன். தேவகி நந்தன் கிருஷ்ணனே, நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாயாக. நான் மாபெரும் தபஸ்வினி சுபாலரின் கன்னிகை. நான் மகா யோகினி திருதராஷ்டிரரின் பத்தினி. இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன். வேண்டாம் ராஜமாதா. வழங்குவேன், சாபம் வழங்குவேன். எவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ, அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா. எவ்வாறு இன்று இந்நகரம் களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ, இதை போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திரத்தில் மூழ்கி அழிவை பெறும். அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா. என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே. இல்லை மாதா, தாம் எந்த தவறும் புரியவில்லை ராஜமாதா. எனது வாழ்வனைத்தும் நான் பற்பல தாய்மார்களின் ஆசையை பெற்று வந்தேன். அவ்வகையில் என்று வாசுதேவ கிருஷ்ணன் தன் தாயுடைய சாபத்தையும் மனமாற ஏற்கிறார். போற்றும் பாரதம் இது இணையில்லா காவியம். தர்ம அதர்ம
யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மகாபாரதத்தின் இந்த யாத்திரை குரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது. ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனைச் சொல்கிறது. இந்த யாத்திரையில் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன்.